ஃபாரின் ட்ரிப்புக்காக போன சரோஜினி இப்போ வரதா சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே ரொம்ப ஆவலா இருந்துட்டு இருக்காங்க. அப்போதான் எங்க ஐஸ்வர்யாவும் கேட்குறாங்க, என்ன பாட்டி, என்ன தாத்தா, இந்த நேரம் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா, இந்த குழந்தைய கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்கல்ல, அவங்க தான் கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா, திரும்பவும் வந்து அழகி பாப்பாவை கூட்டிட்டு போறாங்களான்னு சொல்லும்போது, அழகி பாப்பா இங்க இருக்க மகாவை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. நான் போக மாட்டேன், நான் இங்க மகா கூட தான் இருப்பேன்னு சொல்லும்போது, அதுக்கு சூர்யா சொல்றாங்க, அது எப்படி பாப்பா இங்கேயே இருக்க முடியும், வந்து கூட்டிட்டு போனாங்கன்னா போய் தானே ஆகணும்னு சொல்லும்போது, அதுக்கு எங்க சித்ரா தேவி சொல்றாங்க, அது எப்படி, இந்த குழந்தையோட அப்பா இந்த வீட்ல இருக்குன்னு சொல்லி விட்டுட்டு போனாங்க, இப்போ அந்த குழந்தையோட அப்பா கிடைச்சிட்டாங்களாமா, அதனால தான் கூட்டிட்டு போக போறாங்களாமான்னு சித்ரா தேவி கேக்குறாங்க. அதுக்கு எங்க தாத்தாவும் பாட்டியும், ஒரு நிமிஷம் நான் சொல்ல வரத எல்லாரும் பொறுமையா கேளுங்க, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நிறுத்தி இருக்கிறது எதுக்காக அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அந்த சரோஜினி ஃபாரின் ட்ரிப் முடிச்சுட்டு இந்நேரம் ஃப்ளைட் பிடிச்சு வந்திருப்பாங்க, அவங்க வந்த கையோட இங்கே தான் வரேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லும்போது, அவங்க எதுக்கு இங்க வராங்க, அவங்க எதுக்காக இங்க வரணும்னு எங்க அனாமிகாவும் காயத்ரியும் கேக்குறாங்க. அதுக்கு எங்க தாத்தா பாட்டி சொல்றாங்க, என்னம்மா இப்படி கேக்குறீங்க, அந்த குழந்தைய ரொம்ப வளர்த்தது அவங்க தானே, அவங்க தானே பார்த்துக்கிட்டது, இப்போ அவங்க ஃபாரின் ட்ரிப்பை முடிச்சுட்டு இங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க, என்ன காரணத்துக்காக வர போறாங்க, கண்டிப்பா அவங்க கிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதுக்காக மட்டும்தான் அவங்க வரப்போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே எங்க மகாவும் சரி, கூடவே ஐஸ்வர்யாவும் சரி அழகி பாப்பாவை பாக்குறாங்க. உடனே அழகி பாப்பா எங்க தாத்தா பாட்டிகிட்ட சொல்றாங்க, நீங்க இங்க எல்லாருமே ஒண்ணா இருக்கீங்க, தாத்தா பாட்டி மகா அப்புறம் இந்த ஐஷுன்னு எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி இருக்கப்போ என்னால எப்படி நான் அவங்க கூட திரும்ப போக முடியும், நான் இங்கேயே இருக்கேனேன்னு சொல்லும்போது, ஏய் குட்டி, நீங்களாம் இருக்க முடியாது, அவங்க வந்து கூட்டிட்டு போனா நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி எங்க சித்ரா தேவி சொல்றாங்க. இல்ல இல்ல நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இங்க அழுதுட்டு இருக்காங்க. அப்போ இங்க சூர்யா வந்து, அது இல்ல பாப்பா அப்படின்னு சொல்லும்போது, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே எங்க சூர்யாவும், இல்ல பாப்பா, நான் என்ன சொல்றேன்னா, நீ இங்கேயே இருக்கலாம் சரியா, அழுக கூடாது சரியா அப்படின்னு சொல்லி இங்க சமாதானப்படுத்துறாங்க. டேய் என்னடா சூர்யா நீ வேறன்னு எங்க ராஜலட்சுமி சொல்ல, அம்மா அது குழந்தைம்மா, குழந்தைக்கு என்ன தெரியும், குழந்தைக்கு இப்போ நம்ம எல்லார் கூடயும் இருக்கணும்னு ஒரு ஆசை வந்துடுச்சு, வரவங்க என்ன சொல்றாங்க எதுக்காக வராங்கன்னு தெரியாம நம்மளே ஒரு முடிவெடுத்து பேசினா எப்படின்னு அது சூர்யாவும் சொல்றாங்க. இதை கேட்டு எல்லாரும் அமைதியா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க இந்த வீட்டுக்கு வந்துருவாங்க, அவங்களுக்கு என்ன தேவையோ, அவங்க என்ன சாப்பிடுவாங்கலாம் தெரியாது, எல்லாமே சமைச்சு வைங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னால முடியாதுன்னு எங்க காயத்ரி ஒதுங்கிக்கிறாங்க. நான் எதுக்கு அவங்களுக்கு சமைக்கணும், அவங்க என்ன இந்த வீட்டுக்கு வர போற கெஸ்டா, நம்ம குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணணும்னு இந்த குழந்தைய நம்ம வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க, அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் என்னால சமைக்க முடியாதுன்னு காயத்ரி சொல்ல, அதுக்கு இங்க சித்ரா தேவியும், ஆமாமா, அவங்க வந்தோமா குழந்தைய கூட்டிட்டு போனாமான்னு இருக்கணும், திரும்பவும் இந்த குழந்தைய வீட்டுல தங்க வைக்கிறதுக்காக அப்படியே சாப்பிட்டுட்டு இங்கே இருந்துட போறாங்க, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், வந்தவங்க கூட இந்த குழந்தைய அனுப்பி வைக்கிறதுக்கான வழியை பாருங்க, என்னால எல்லாம் அவங்களுக்காகலாம் சமைக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு போக, இவங்க எதுக்கு இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே மகா சொல்றாங்க, நான் சமைக்கிறேன் பாட்டி, இதுல என்ன இருக்கு, அவங்களுக்கு என்ன தேவையோ இங்க பாப்பா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நான் சமைக்கிறேன்னு சொல்றாங்க. மகா வந்து அழகி பாப்பாவை கூட்டிட்டு உள்ள போக, நான் உனக்கு ஹெல்ப் பண்ற மகான்னு ஐஸ்வர்யா வந்து நிக்க, இல்லக்கா நீ போக்க, உன் வயித்துல பாப்பா வேற இருக்கு, நீ வந்து இங்க எவ்வளவு நேரம் நின்றுட்டு இருப்ப, நீ போக்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமா ஐஷு நீ போ ஐஷு, நானும் மகாவும் சேர்ந்து சமைச்சுக்கிறோம் அப்படின்னு எங்க அழகி பாப்பா அழகா சொல்லும்போது, அதை கேட்டுக்கிட்டே ஐஸ்வர்யாவும் போறாங்க. அதுக்கு பிறகு சூர்யாவும் வராங்க. மகா நீ மட்டும் எப்படி தனியா சமையல் பண்ணுவ, நானும் உனக்கு உதவி பண்றேன்னு சொல்லிட்டு இங்க மகா கூட சேர்ந்து சூர்யாவும் உதவி பண்றதை பார்த்து அங்க தாத்தா பாட்டி ரெண்டு பேரும் சந்தோஷப்படுறாங்க. ரெண்டு பேருமே இங்க சேர்ந்து தடப்புடலான விருந்தையே ரெடி பண்ணிடுறாங்க. எல்லா சாப்பாடையும் எடுத்து வந்து வச்சுட்டு இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பாட்டி அவங்க எப்போ வருவாங்கன்னு சொல்லும்போது, இதோ ரீச் ஆயிட்டேன்னு சொல்லியிருக்காங்கம்மா, இதோ பக்கத்துல வந்துட்டாங்க, இன்னும் ஒரு ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துடுறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹை, அந்த பாட்டி வேற வரப்போறாங்க, ஐ ஜாலி அப்படின்னு சொல்லி இங்க ரொம்ப சந்தோஷத்துல அழகி பாப்பா துள்ளி குதிச்சிட்டு இருக்கேன். ஆமா, அந்த பாட்டி வந்து கூப்பிட்டா நீ அவங்க கூட போயிடுவியான்னு சொல்லும்போது, என்ன மகா, அப்போ இந்த அழகி பாப்பா இங்கே இருக்கணும்னு நினைக்கிறியான்னு சூர்யா கேட்க, அதுக்கு இல்லைங்க, எப்படி இருந்தாலும் அழகி பாப்பா இப்போ என்ன காரணத்துக்காக இங்கே வந்தது, தன்னுடைய அப்பாவை தேடி தானே வந்திருக்காங்க, அப்படி இருக்கப்போ அப்பா யாருன்னு எதுவுமே தெரியாம அவ எப்படி கூட்டிட்டு போக முடியும்னு சொல்ல, அப்போ இந்த வீட்டில் யாரோ ஒருத்தவங்க அப்பா இருக்காங்கன்னு நீ சொல்ல வர அப்படி தானேன்னு சொல்லும்போது, எனக்கு என்ன சொல்றதுன்னு சரியா சொல்றதுன்னு தெரியல, ஆனா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குன்னு மட்டும் என் மனசுக்குள்ள தோணிட்டே இருக்கு, பார்க்கலாம் வர்றவங்க மூலமாவது ஏதாவது ஒரு உண்மை வெளியில வருதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்கே அழகி பாப்பா மகாவை மடியிலே படுத்து தூங்கிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு மகா வந்து அழகி பாப்பாவை தூக்கிட்டு போய் அங்கே பெட்டில் படுக்க வச்சுட்டு அங்கேயே உட்காந்துருக்காங்க. கீழே வண்டியோட ஆரன் சத்தம் கேட்குது. இதை கேட்ட உடனே அழகி பாப்பாவும் துள்ளி குதிச்சு கிளம்பி, எங்கள் பாட்டி வந்துட்டாங்க, நான் சரோஜினி பாட்டி பார்க்க போறேன்னு சொல்லி ரொம்ப வேகமாக கீழே இறங்கி ஓடி வர, அங்கே வாசலில் வந்து நிற்கிறாங்க சரோஜினி. இதை பார்த்து ரொம்ப சந்தோஷமா ஓடி போய் கட்டி பிடிக்க, எங்கள் மகா சூர்யான்னு அவங்க தான் முதல்ல இங்கேருந்து வெளியில் போகிறாங்க, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இதுதான் மகா, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க சூர்யா இப்பதான் எனக்கு ஃப்ரெண்டாவே ஆயிருக்காரு அப்படின்னு சொல்ல, இதை பார்த்துட்டு இங்க சூர்யா மகாவும் சிரிக்கிறாங்க.
அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. தாத்தா பாட்டின்னு எல்லாருமே அவங்க கிட்ட அறிமுகப்படுத்திட்டு, நான் சரோஜினி தான் ஃபாரின் ட்ரிப்பில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உட்கார்றாங்க. வீட்டில் வேறு யாருமே இல்லையான்னு சொல்லும்போது அப்போ தான் ஒருத்தவங்களா கிளம்பி வெளியில் வராங்க. இங்கே காயத்ரி, அனாமிகா, விஜய், அப்புறம் அதே போல் கௌதம், ஐஸ்வர்யா, சித்ரா தேவின்னு எல்லாமே எல்லாரையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க தாத்தா பாட்டி. இதை பார்த்துட்டு வந்திருக்க சரோஜினியும் எல்லாருக்குமே வணக்கம் சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. இந்த குழந்தைய வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு நீங்கள் ரொம்ப அலப்பறை பண்ணிட்டீங்க. நீங்கள் யார் முதல்ல? எதுக்காக இந்த குழந்தைய எங்கள் வீட்டில் கொண்டு வந்து விடணும்? இந்த வீட்டில் இருக்கவங்கள யாரோ ஒருத்தவங்க அப்பான்னு வேற சொல்லி குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணுறீங்கன்னு சொல்ல, இங்கே வந்ததும் வராதுமா அதை பற்றி பேசியே ஆகணுமா அப்படின்னு எங்கள் தாத்தாவும் பாட்டியும் சொல்ல, என்ன மாமா அதுக்காக தானே வந்திருக்காங்க, வந்த விஷயத்த சொல்லிட்டு குழந்தைய கூட்டிட்டு போக சொல்லுங்க. அப்புறம் என்ன அங்கேருந்து இங்கே வரத்துக்கு விருந்து சாப்பாடாக சாப்பிட வந்தாங்கன்னு சொல்லும்போது, மகா உடனே நீங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருப்பீங்க, முதல்ல வந்து வயிறார சாப்பிடுங்க, மனசார சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு இங்கே வந்து நீங்கள் என்ன நடந்ததுன்ற உண்மையை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வந்தவங்களை கூட்டிகிட்டு போக, ஆமாம் நானும் மகா, சூர்யா 3 பேரும் உங்களுக்காக சேர்ந்து சமைச்சோம் பாட்டின்னு எங்கள் அழகி சொல்ல, வந்தவங்க இங்கே எல்லாரையும் ஒரு தடவை பார்த்துட்டு எங்கள் மகாவையும் சூர்யாவையும் பார்த்துட்டு அவங்க சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. மகா சூர்யாவும் பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. அவங்க நல்ல திருப்தியாக சாப்பிட்றாங்க. நாங்களும் எல்லாரையும் சேர்ந்து தான் சமைச்சோம், எப்படி இருக்குன்னு சொல்லி அழகி கேட்க, நல்லா இருக்குடா செல்லம், உனக்கு இந்த வீட்டில் எந்த தொந்தரவும் இல்லையே, நல்லா தானே இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு எங்கள் அழகி சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்ப திருப்தியாக வந்து உட்காடுறாங்க. இப்போ சொல்லுங்க அப்படின்னு எங்கள் தாத்தா பாட்டியும் கேட்க, ஆமாம் முதல்ல இந்த குட்டியை முதல்ல உங்கள் கூட தூக்கிட்டு போகிறதுக்கு பாருங்க, இங்கே இருந்து செம்ம சேட்டை பண்ணிட்டு இருக்கு, எங்கள் யாராலையும் அதை பார்த்துக்கவே முடியலை அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு எங்கள் சரோஜினி சொல்கிறாங்க, அழகி எப்போவுமே இப்படிதான் சுட்டியாக இருப்பா, ஆனால் ரொம்ப திறமையான பொண்ணு, புத்திசாலியான பொண்ணு, இவளை அடிச்சுக்க யாராலுமே முடியாதுன்னு சொல்ல, நாங்கள் இந்த குழந்தையோட எந்த ஒரு இதையும் இந்த குழந்தைய பத்தி பெருமை பேசுறதுக்காக தான் வந்தீங்களா? அப்போ இந்த குழந்தைய கூட்டிட்டு போறதுக்காக நீங்க இங்க வரலையான்னு சித்ரா தேவி கேட்க, ஆமா இவங்க யாரு வந்ததுலேருந்து கேள்வி மட்டுமே தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, இவளும் எங்க வீட்டு மருமக தான்னு சொல்றாங்க எங்க பாட்டியும். இது என்னுடைய மூத்த மருமக ராஜலக்ஷ்மி, இது என் 2வது மருமக சித்ரா தேவி, இது என் 3வது மருமக காயத்ரின்னு சொல்லும்போது, 3 பேருக்கும் ஒரே ஒரு பசங்க, இப்போ 3 பசங்களுக்கும் கல்யாணம் ஆகி 3 மருமகளும் வந்தாச்சு அப்படின்னு சொல்ல, வீட்டில் வேற பேர குழந்தைங்க பேத்தி மாதிரி யாரும் இல்லையான்னு சொல்ல, இல்லைன்ற மாதிரி இங்கே தாத்தாவும் பாட்டியும் ஒரு மாதிரி சுகமாக, அப்புறம் என்னங்க இந்த குழந்தைய நீங்கள் இங்கேயே வச்சுக்கலாமேன்னு சொல்லி கேட்குறாங்க. யாரோ ஒரு குழந்தைய நாங்கள் எதுக்காக இந்த வீட்டில் வச்சு வளர்க்கணும், இப்போதான் என் பையனுக்கு குழந்தை பிறக்க போகுதே, என் மருமக ஐஸ்வர்யா இதோ முழுகாம இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த தாத்தா பாட்டி ரொம்ப ஆச்சரியத்தோட சித்ரா தேவியை பார்க்குறாங்க. சித்ரா தேவி இப்படி யார்கிட்டையும் ஐஸ்வர்யாவை பற்றி சொன்னது கூட கிடையாது, தான் வயிற்றுல வளர்ற பேர குழந்தைய பற்றி கூட அவங்க சொன்னதே கிடையாது. இப்படி இந்த குழந்தைய வளர்றதுக்காக எப்படி மும்மரமாக இருக்கான்னு ரொம்ப ஆச்சரியத்தோட தாத்தா பாட்டியும் பார்க்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா எத்தனை மாதம்னு சொல்லி எங்கள் ஐஸ்வர்யாட்ட கேட்க, எங்கள் குடும்பத்தை பற்றி விசாரிக்கிறதுக்காக தான் நீங்கள் இங்கே வந்தீங்களா? முதல்ல இந்த குடும்பத்தில் இருக்க யார் இந்த குழந்தையோட அப்பா? இல்லை பொய் சொல்லி இந்த குழந்தைய இப்படியே இங்கே விட்டுட்டு போகலான்னு நினைக்கிறீங்களான்னு எங்கள் சித்ரா தேவி கேள்வி மேலே கேள்வி கேட்க, அதே நேரம் அனாமிகாவும் காயத்ரியும் கேட்குறாங்க, யார் நீங்கள்? முதல்ல எங்கேருந்து வந்தீங்கன்னு கூட சரியாக தெரியல, ஆனால் எங்கள் எல்லாரையும் பற்றியும் கேட்குறீங்க, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடந்துக்கிறீங்க, உண்மையிலேயே நீங்கள் யாருன்னு எங்கள் அனாமிகாவும் கூடவே காயத்ரியும் கேட்க, வந்த அந்த அம்மா வந்துட்டு சிரிக்கிறாங்க, நான் யாருன்னு தானே கேட்குறீங்க, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் சொல்கிறதுக்கும் தானே நானும் வந்தேன் அப்படின்னு சொல்ல, எங்கள் மகாவையும் பார்க்குறாங்க. மகா கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் அழகி பாப்பா பற்றி நீங்கள் கவலைப்பட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா ரொம்ப சமத்தான பொண்ணு, நீங்கள் சொல்கிற மாதிரி புத்திசாலித்தனமான இருக்கிற ஒரு பொண்ணு தான். ஆனால் அழகி பாப்பாவோட அம்மா அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஆவலாக இருந்துட்டு இருக்காங்க. அதை நீங்கள் உங்கள் வாயாலேயே சொன்னால் எல்லாருக்கும் கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கிறவங்க யாரும் அவங்கள மீறி தப்பு பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாருக்கும் அவங்க மேலே ஒரு விதமான நம்பிக்கை இருக்க தான் செய்யுது, அதுக்காக தான் சொல்ல வரேம்மா, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொல்ல, நீ சொல்கிறதெல்லாம் சரிதாம்மா, அதை பற்றி பேசுகிறதுக்கு தானே வந்திருக்கேன், எல்லாரும் உட்காருங்க பேசலாம்னு சொல்லும்போது, அதெல்லாம் முடியாது, நீங்கள் சொல்ல வந்த விஷயத்த சொல்லுங்கள். சித்ரா தேவி நின்றுட்டுருக்கேன். அப்போ நான் என்னால் எதுவுமே சொல்ல முடியாது, நான் சொல்ல வந்ததை பொறுமையாக கேட்குற மாதிரி இருந்தால் எல்லாரும் உட்காருங்க அப்படின்னு சொன்னதுமே, வந்து நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு நம்மளே மிரட்டுது இந்த அம்மான்னு சொல்லி ரொம்ப கோவத்தோட சித்ரா தேவியும் உட்காடுறாங்க. அப்போ வந்தவங்க தான் சொல்கிறாங்க, ஒரு நாள் நீங்கள் உங்கள் குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு போனீங்களா அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் வருஷம் வருஷம் போவோம், நீங்கள் எந்த வருஷத்தில் நடந்தது சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. நாங்கள் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயமா? ஆமாம், நாங்கள் எப்பயுமே போகிற அந்த கோவில் தானே, சரி சொல்லுங்கள், அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்னு எங்கள் சூர்யாவும் கேட்குறாங்க, ராஜலக்ஷ்மியும் கேட்குறாங்க. அதுக்கு வந்திருக்க சரோஜினி, அந்த கோவில் தான் நாங்கள் வந்த கோவில், எங்களுக்கும் அதுதான் வந்து குலதெய்வ கோயில், அந்த கோவிலுக்கு நாங்களும் வந்திருந்தோம் ஃபேமிலியோட அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் எப்படி இந்த பேபிக்கு அப்படின்னு சொல்லி
சொல்லி இங்க அனாமிகா கேக்குறாங்க. இவங்களுக்கு நான் கொஞ்சம் கார்டியன் மாதிரி தான். இவங்க குடும்பத்துல எந்த முடிவெடுக்கிறதா இருந்தாலும் முதல்ல என்னை கேட்டுதான் எடுப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப உடன்பட்ட ஒரு வக்கீல்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஓ வக்கீலா நீங்க அப்படின்னு அனாமிகா சொல்றாங்க. ஆமாமா, இவங்க குடும்பத்துல எந்த ஒரு நிலம் வாங்குறதா இருக்கட்டும், என்ன ஒரு விஷயம் நடந்தாலுமே அது எனக்கு தெரியாம நடக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு நான் க்ளோஸ் ரிலேட்டிவ் மாதிரியா அவங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு கேட்டா நீங்க தேவையில்லாத விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கீங்களேன்னு சூர்யா கேட்க, அதுக்கு தேவையானதை தான்ப்பா நானும் சொல்ல வரேன், கொஞ்சம் அமைதியா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நாங்க எல்லாருமே அதே கோவிலுக்கு தான் வந்திருந்தோம். இந்த அழகி பாப்பாவுடைய அம்மா அப்பா இவங்க 2 பேருமே இதுக்கு முன்னாடியே ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அதுல இருந்து மீள முடியாத ஒரு துயரத்துல இவங்க தாத்தா பாட்டி அப்புறம் இந்த பாப்பான்னு இந்த பாப்பாவை கவனிச்சுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல தான் இவங்க தாத்தா பாட்டி இருந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்களால எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியல, குழந்தையும் கவனிச்சுக்க முடியல. தன்னுடைய மகளும் மருமகனும் போன வருத்தத்துல வேற அவங்க ரொம்ப கவலையிலையும் வேற இருந்துட்டு இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட நேரத்துல உங்க குடும்பத்தை தான் கோவில்ல சந்திச்சிருக்காங்க. ஒன்னா ஒற்றுமையா ஒரே சந்தோஷமா அந்த இடத்துல பொங்கல் வச்சதுலேருந்து நீங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒத்துமையா இருந்த வரைக்கும் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை கவனிச்சவங்களுக்கு ஒரு ஆசையும் வந்தது. இந்த குழந்தைய அவங்க கிட்ட கொடுத்து வளர்க்க சொல்லலாமா அப்படின்னு. அது எப்படி, நம்ம ஏதோ ஒரு குழந்தைய அவங்க எப்படி திடீர்னு எடுத்து வளர்ப்பாங்க, அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பா நம்ம பேத்தி ஒரு நல்ல குடும்பத்துல வளர்றா, அக்கம் பக்கம் சுத்தி இருக்கவங்க எல்லாருமே ஒரு நல்ல சூழ்நிலையில இவளை பார்த்துப்பாங்க அப்படின்னு நம்பலாம். ஆனா திடீர்னு எப்படி அவங்க இதை எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப யோசனையில இருந்தாங்க. அதை பத்தி நீங்க அப்ப அந்த கோவில்ல எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்களே கிளம்பிட்டீங்க. உங்களை பத்தி நாங்களும் விசாரிச்சு தான் வச்சிருந்தோம். திடீர்னு ஒரு நாள் அவங்க தாத்தா பாட்டி 2 பேருமே ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போக இந்த குழந்தைய நான் பார்த்துக்க வேண்டிய நிலைமைக்கு வந்தது. அவங்க இறக்க போறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் தான், நான் ஆசைப்பட்ட மாதிரி அந்த குழந்தை அந்த குடும்பத்துல இருக்கவங்க கூட வளர்ந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனா அதை எப்படி அவங்க எடுத்துப்பாங்கன்னு தெரியல. என்னுடைய சொத்து, நிலம், என்னிட்ட இருக்க எல்லாத்தையுமே இப்போ இந்த குழந்தைய வளர்த்துக்கிறவங்களுக்கு அந்த பொறுப்பை நான் விட்டு கொடுத்துட்றேன். இது முழுக்க முழுக்க அவங்க தான் வச்சு பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு சொத்து பத்து மேல எந்த ஆசையும் இல்லாத ஒருத்தவங்களா தான் இருக்கணும். ஏன்னா ஒருவேளை சொத்து பத்துக்கு ஆசைப்படுறவங்களா இருந்திருந்தா இந்த குழந்தைக்கு கண்டிப்பா பாதுகாப்பு இருக்கவே இருக்காது. ஏன்னா எந்த நேரத்திலையும் இங்க அழகிய அவங்க வெளியில வீட்டை விட்டு வெளியில அனுப்புற நிலைமைக்கு ஆளாகலாம். அப்படிப்பட்ட ஒருத்தவங்களை தான் நான் தேடி கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன். அப்படிப்பட்டவங்க அந்த குடும்பத்துல இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா போதும். என்னுடைய இந்த பேத்தி ரொம்ப சந்தோஷமாவும் இருப்பா. அவங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம நல்லபடியா வளருவான். ஏன்னா ஏகப்பட்ட சொத்து கோடிக்கணக்கில் இருக்கும் பொழுது எல்லாமே என்னுடைய அழகிக்கு தானே. அது எல்லாம் இருந்தும் சுத்தி இருக்க சொந்த பந்தம் இல்லைன்னா அவ வாழ்க்கை நரகமாயிடும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இப்படியெல்லாம் சொல்றேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போனாரு. இந்த குழந்தைய எப்படி உங்க குடும்பத்துல சேர்க்கறதுன்னு நானும் யோசிச்சேன். அதே போல அவர் சொன்ன விஷயத்துக்கு ஏற்றது போல இந்த குடும்பத்துல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எப்படி இந்த குழந்தைகிட்ட நீங்க பழகுறீங்கன்ற விஷயத்த பத்தியும் நானும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் எனக்கு தெரிஞ்சவங்க மூலமா இந்த குடும்பத்துல இந்த குழந்தையோட அப்பா இருக்குன்னு சொல்லி விட்டுட்டு போனேன். என்னதான் இப்படி ஒரு விஷயத்த சொல்லி விட்டுட்டு போனேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, இந்த குழந்தையோட அப்பா இருக்குன்னு சொல்லும்போது இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் தன்னுடைய கணவர்கள் மேல சந்தேகம் வரும். அதே போல ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கவும் மாட்டாங்க, பேசிக்கவும் மாட்டாங்க. அப்படிதானே இந்த குடும்பத்துல நடந்திருக்கணும். ஆனா நீங்க எல்லாருமே அவங்க ஹஸ்பண்ட் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சுதான் பேசுனீங்க. அது எல்லாமே எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம இங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பழகுன ஒரே ஒரு ஆளுனா மகா, ஐஸ்வர்யா, சூர்யா இவங்க மட்டும்தான். அழகி கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு குழந்தையா ட்ரீட் பண்ணாங்க. ஆனா மத்தவங்க யாரும் இந்த குழந்தைய ஏறெடுத்து கூட பார்க்கல. எது தப்பு, சின்ன குழந்தைங்க சின்ன வயசுல பண்ணாத சேட்டையும் இல்ல. அப்படி அவங்க பண்ற சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோவப்படுற சில பேரும் இருக்கதான் செஞ்சாங்க. ஆனா அந்த வகையில பார்க்கும்போது எனக்கு மகா கிட்டையும் சூர்யா கிட்டையும் பிடிச்ச ஒரு விஷயம்னா அழகி பாப்பாவை திறம்பட பார்த்துக்கிட்டதுதான். அதனால இங்க நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியை கொடுக்கலாம். என்னன்னா, இந்த குழந்தை இங்கே வளர்றதுக்கு நீங்க ஒத்துழைச்சிங்கன்னா இங்க மகா சூர்யா பொறுப்புல நான் விட்டுட்டு போறதுக்கு நான் தயங்க மாட்டேன்னு சொல்லும்போது, இதை கேட்ட இங்க மொத்த குடும்பமும் அதிர்ச்சி ஆகுறாங்க. நீங்க சரியா பிளான் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள நுழைவீங்க, இப்போ இப்படி ஒரு காரணத்தை சொன்னீங்கன்னா நாங்க எப்படி இதெல்லாம் ஏத்துக்க முடியும்? இங்க சித்ரா தேவி சொல்றாங்க. அதுக்கு உடனே ராஜலட்சுமியும், ஆமா, இப்போ என் பையனுக்கு இதுவரைக்கும் குழந்தையும் ஒன்றும் இல்லாம இருக்கு. ஆனா இந்த நேரத்துல அழகி பாப்பாவை அவங்க எப்படி வளர்க்க முடியும்னு சொல்லி கேக்குறாங்க. அழகி பாப்பா இந்த வீட்டுக்கு வந்த நேரம் கண்டிப்பா நீங்க மென்மேலும் உயர்ந்து வருவீங்க. ஏன்னா அழகி பாப்பா பிறந்த நேரம் தான் அவங்க குடும்பத்துல எல்லாரும் மென்மேலும் உயர்ந்து வந்தாங்க. கோடிக்கணக்கான பணத்துக்கு இங்க அதிபதின்னு பார்த்தா இது அழகி பாப்பா மட்டும்தான். அந்த பணம், சொத்து, தோட்டம், துறவுன்னு ஏகப்பட்ட எல்லா விஷயங்களும் எங்க மகா சூர்யா ஒருத்தவங்களுக்கு மட்டுமே தான் வரப்போகுது. ஏன்னா அந்த குழந்தை தேர்ந்தெடுத்தது எங்க மகா சூர்யாவை தானே. அப்படி இருக்கும் பொழுது மகா சூர்யா பக்கத்துல இது எல்லாமே இருக்கிறது எனக்கும் சந்தோஷம்தான். மகா சூர்யா கிட்ட எங்க அழகி பாப்பா வளர்றதும் எனக்கு சந்தோஷம்தான். அந்த வகையில இவங்க தாத்தா பாட்டி அம்மா
அம்மா அப்பா ஆசைப்பட்ட எல்லா விஷயமும் இதுலயே நடந்துருமே அப்படின்னு சொல்ல இதை கேட்டவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. முக்கியமா எங்க சித்ரா தேவியும் அனாமிகாவுக்கும் பேரதிர்ச்சியா இருக்கு. கோடிக்கணக்கான சொத்துக்கெல்லாம் அதிபதி இந்த அழகியா, அப்படி தெரிஞ்சிருந்தா முதலே நம்ம இதுகிட்ட பாசத்தை காட்டுற மாதிரி நடிச்சிருந்திருக்கலாமேன்னு இவங்க யோசிக்கிறாங்க. அப்பதான் இங்க வந்திருக்கவங்களும் சொல்றாங்க, ஆரம்பத்திலே இந்த விஷயத்த சொல்லியிருந்தா எல்லாரும் சொத்து பணத்துக்காக தான் இந்த குழந்தைகிட்ட பாசத்தை காட்டியிருப்பீங்க. ஆனா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வந்த அன்பன் பார்த்தா அது மகாவுடையது மட்டும்தான். ஏன்னா ஏற்கனவே எங்க அழகி என்கிட்ட எல்லா விஷயங்களையும் எங்க போன்ல சொல்லிட்டா. அவள்கிட்ட ஒரு போன் கூட இருக்கு, யாருக்கும் தெரியாம யூஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, ஏய் அழகி அப்படின்னு எல்லாருமே அழகிய பார்க்க அழகி பாப்பாவால எதுவுமே சொல்ல முடியல. இங்க அப்படியே சிரிச்சபடி நின்னுட்டு இருக்க. இப்போ நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்க? இந்த வீட்டுக்கு பெரியவங்களா? இந்த குழந்தை உங்களை தேடி வந்திருக்கு, உங்க குடும்பத்தை தான் தேர்ந்தெடுத்திருக்கு. ஆனா நீங்க சொத்து பணத்துக்கு ஆசைப்படாதவங்க, அதே நேரம் மனுஷங்களுக்கு மதிப்பு கொடுக்கறவங்க. அதுலயும் இது பச்சை குழந்தை. இந்த குழந்தைக்கு ஒரு வாழ்க்கையை கொடுங்க, சுத்தி இருக்க சூழ்நிலையை நல்லபடியா அமைச்சு கொடுங்கன்னு தான் உங்ககிட்ட கேட்கிறேன். அதை உங்களால செய்ய முடியும்னு நானும் நம்புறேன்னு எங்க தாத்தா பாட்டிக்கிட்டையும் சொல்ல, அப்போ இங்க உடனே சித்ரா தேவி சொல்றாங்க, பிறந்ததுமே அம்மா அப்பாவை விழுங்கடிச்சு, வளரும் போது தாத்தா பாப்பாவை விழுங்கடிச்சு, இப்போ இங்க வந்து யாரை இப்படியெல்லாம் கொலை பண்றதுக்கு காத்திருக்கோன்னு தெரியலேன்னு சொல்லும்போது, அதுக்கு இங்க வந்திருக்க சரோஜினி ரொம்ப கோவப்பட்டு எங்க சித்ரா தேவியை பாக்குறாங்க. சித்ரா தேவி கிட்ட சொல்றாங்க, யதார்த்தமா நடந்த விஷயத்துக்கும் குழந்தைக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? இப்படி அதை இதோட முடிச்சு போடுற ஆளுங்க கிட்ட எல்லாம் என் குழந்தை நல்லபடியா வளரவே வளராது அப்படின்னு சொல்லிட்டு இங்க மகாவையும் சூர்யாவையும் பாக்குறாங்க. உங்களுக்கு விருப்பம்னா மட்டும் சொல்லுங்க, அப்படி இல்லையா அழகி இப்பவே நான் என் கூட கூட்டிட்டு போறதுக்கு தயாரா தான் இருக்கேன்னு சொல்லும்போது, இங்க அங்க அனாமிகாவுக்கும் காயத்ரிக்கும் பயங்கர சந்தோஷமாயிடுது. சரியான நேரத்துல பாயிண்ட் எடுத்து கொடுத்தீங்க, அப்படி இல்லைன்னா இங்க சொத்து முழுக்க இங்க முழுக்க முழுக்க மகா பேருக்கே வந்திருக்கும். அப்போ இப்ப கோடீஸ்வராக இருக்காங்க, இன்னும் பல கோடிக்கு அதிபதியாவே மாறிடுவாங்க. அந்த திமிருத்தனத்தெல்லாம் நம்மளால பார்க்க முடியாதே அப்படின்னு நினைச்சிட்டு அனாமிகா இருந்துகிட்டு இருக்க. வந்தவங்க இங்க வா பாப்பா போகலான்னு சொல்லி அழகிய கையை பிடிச்சு இழுத்துட்டு போக எங்க மகாவை விடாம பிடிச்சிட்டே நிக்கிறாங்க. கையை பிடிச்சு உதறி விட்டு, நீ வா பாப்பா போகலாம், உன்னை பத்தி இப்படி பேசுறவங்க வீட்டுல நீ சந்தோஷமா இருக்க முடியாது, வா போகலான்னு ரொம்ப கோவத்துல எங்க அழகிய பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க. அழகி அழுகிறத எங்க மகாவால தாங்கிக்க முடியல. சூர்யாவும் வந்துட்டு ரொம்ப பாவமா பாக்குறாங்க. இத்தனை வருஷமா அது ஆசிரமத்துல கஷ்டப்பட்டிருக்கு அந்த குழந்தை. இப்போ நம்ம வீட்டுல சந்தோஷமா இருந்த 3 நாளும் அது எவ்வளவு சந்தோஷத்தை அனுபவிச்சது. வாழ்க்கை முழுக்க அந்த சந்தோஷத்தை அந்த குழந்தைக்கு நம்ம ஏமா கொடுக்க கூடாது? எதுக்காகமா கொடுக்க கூடாது? நம்ம ஒரு குழந்தைய எதுக்காகமா இப்படி நல்லபடியா வளர்க்க கூடாது? எத்தனையோ குழந்தைகளுக்கு நம்ம எப்படி எல்லாமோ உதவியை பண்றோம். ஆனா இந்த குழந்தைய நம்ம வீட்டுல வச்சு வளர்க்கறதுனால என்ன ஆக போகுது? பெண் குழந்தைங்க வீட்டுக்கு மகாலட்சுமின்னு சொல்வாங்க. அந்த வகையில நம்மளை தேடி வந்த மகாலட்சுமியை இப்படி வீட்டை விட்டு வெளியே அனுப்புறது சரியான்னு சொல்லி எங்க தாத்தா பாட்டியும் சொல்ல, சொல்லுமா ராஜலட்சுமி, உனக்கு இதுல சம்மதம்னா சொல்லுமா, அங்க கூட்டிட்டு போறாங்க பாருன்னு சொல்லும்போது, அந்த குழந்தை அழுகிற சத்தம் எங்க ராஜலட்சுமி காதுல விழுக விழுக அவங்க மனசெல்லாம் ஒரு மாதிரி படபடன்னு துடிக்குது. உடனே எங்க ராஜலட்சுமியும் நில்லுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு பிறகு எங்க நின்ன உடனே சரோஜினி நின்ன உடனே அந்த குழந்தை ஓடி வந்து மகாவை கட்டி பிடிக்க, இந்த குழந்தை இந்த வீட்டுல வளர்றதுக்கு எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அதே போல இந்த குழந்தைக்கு எந்த ஒரு தடங்களோ தீமையோ எந்த ஒரு விஷயமும் நடக்கவே நடக்காது. எந்த கெடுதலும் இல்லாம எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம நாங்க இந்த குழந்தைய நல்லபடியா பார்த்து போன வாக்கு கொடுக்க, இதை பார்த்துட்டு இருந்த எங்க சித்ரா தேவி அனாமிகா காயத்ரிக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. இப்படிப்பட்ட மனுஷங்களை கடவுளா பார்த்து திருத்தினாதான் உண்டு. ஆனா இப்படிப்பட்ட நல்ல மனுஷங்களும் இருக்கீங்க. உங்க கூட இருந்ததுன்னா என் குழந்தை நல்ல சூழ்நிலையில வளரும்ன்ற நம்பிக்கையில நான் இப்போ இந்த குழந்தைய விட்டுட்டு போறேன். அது மட்டும் இல்லாம இங்க எல்லா டாக்குமெண்ட்டுமே ரெடி ஆயிடுச்சு. மொத்த சொத்தையும் இப்போ நான் மகா பேருக்கும் சூர்யா பேருக்கும் எழுதி மாத்துறதுக்கு தயாராகிட்டேன்னு சொல்லும்போது, சொத்துக்காக ஆசைப்பட்டு இந்த குழந்தைய வளர்த்தோன்ற பேர் எங்களுக்கு வந்துடக்கூடாது. அதே நேரம் சொத்துக்கு ஆசைப்படுற நாங்களும் கிடையாது. அதனால அந்த சொத்து முழுக்க எங்க நீர் அழகி பாப்பா பேர்ல எழுதி வைங்க, பின்னால அழகி பாப்பாவுக்கு தான் அது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்டாங்க சரோஜினியும் ரொம்ப திகைப்போட பாக்குறாங்க. என்ன இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனசு யாருக்கும் வராதுமா. சாதாரண சூழ்நிலையில பிறந்து கஷ்டப்படுற குடும்பத்துல வளர்ந்து வந்த பொண்ணா இருந்தாலும் நீயும் எல்லாத்தையும் யோசிச்சு தெளிவா பண்ணிட்டு இருக்க. அழகி பாப்பாவுக்கு எது முக்கியமோ அதை தான் நீயும் யோசிச்சு பண்ற. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்பா. அதுக்கு இடையில இன்னொரு விஷயத்த சொல்லிக்க விரும்புறேன். கண்டிப்பா உனக்கும் சீக்கிரம் ஒரு நல்ல நல்ல முறையில குழந்தை கண்டிப்பா பிறக்கும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட சூர்யா மகா தாத்தா பாட்டின்னு எல்லாரும் சந்தோஷப்பட, உங்க வாக்கு பழிக்கட்டுமா, உண்மையிலேயே இந்த குழந்தை வீட்டுக்கு வந்த நேரமாவது அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் இந்த வீட்டுல நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி எங்க தாத்தா பாட்டி சொல்ல, வந்தவங்களும் அழகி பாப்பா விட்டுட்டு அழகி பாப்பா கிட்ட சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. நாளைக்கு நான் எல்லா டாக்குமெண்ட்ஸ் கூடயும் வரேன். இங்க இருக்கிற கோடிக்கணக்கான சொத்துக்கு எல்லாத்தையுமே எங்க கார்டியனா உங்க 2 பேரையும் போடுறேன். இது அழகி பாப்பா பேர்ல இருந்தாலும் அதுக்கு கார்டியன் முழுக்க முழுக்க நீங்க தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட எங்க ராஜலட்சுமி எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷப்படுது. முக்கியமா இதுல என்னன்னா, இப்போ இவங்க நடத்துற கம்பெனில இருந்து எல்லாத்துக்குமே அதிபதினு பார்த்தா இங்க வந்து இந்த அழகி பாப்பா தான். ஏன்னா அவங்க எல்லாரையும் விட பெரிய கோடீஸ்வரனா இருந்தவங்க தான் இந்த அழகி
அழகி குட்டி பாப்பா. அழகி குட்டி பாப்பாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டம், இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கிறது தெரியாம எங்க வாயை விட்டு எல்லாத்தையுமே கெடுத்துக்கிட்டாங்க அனாமிகா, காயத்ரி, பிறகு சித்ரா தேவி. எங்க கௌதம் வேற வந்து திட்டுறாங்க, இந்த குழந்தைகிட்ட நீயாவது கொஞ்சம் பாசமா இருந்திருக்கலாம்ல, இப்ப பாரு முழுக்க முழுக்க சொத்து முழுக்க எங்க மகாவுக்கும் சூர்யாவுக்குமே போய் சேருது அப்படின்னு சொல்லும்போது, இப்ப தெரிஞ்சு என்னடா பண்றது, ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலாவது அந்த குழந்தைய நான் நம்ம பக்கம் மயக்கிருப்பேன், இப்படி அந்த மகா சூழ்ச்சி பண்ணி அவ பக்கம் சாய்ச்சிட்டாளே அப்படின்னு நினைச்சு ரொம்ப வருத்தத்துல தான் எங்க சித்ரா தேவி இருக்காங்க. ஒட்டுமொத்த அதிர்ஷ்டமும் அவளுக்கே அடிச்சிருச்சு, அதுவும் இத்தனை கோடிக்கு அதிபதியா, என்னால இதை நம்பவும் முடியல, ஏத்துக்கவும் முடியலான்னு ரொம்ப அதிர்ச்சியில இருக்க தாத்தா பாட்டி சொல்றாங்க, இயல்பான யதார்த்தமான மனசுக்கு தாமா எல்லாம் கிடைக்கும், எதையும் எதிர்பார்த்து செய்யறவங்களுக்கு இது கிடைக்கவே கிடைக்காது, எதிர்பார்ப்பு இல்லாதவங்களுக்கு தான் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும். அந்த வகையில நீயும் சூர்யாவும் சரி ரொம்ப கொடுத்து வச்சவங்க, இந்த குழந்தை வந்த நேரமாவது உங்க வாழ்க்கையில இனி நல்லதாவது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போக, இங்க ராஜலட்சுமி ரொம்ப சந்தோஷத்தோட மனசு நிறைவோட உள்ள போக, இங்க அனாமிகாவும் பார்த்து வைத்தறிச்சல நின்றுட்டு இருக்காங்க. மகா சூர்யா ரெண்டு பேரும் அழகி பாப்பாவை தூக்கிக்கிட்டு மேல மாடிக்கு ரொம்ப ஹாப்பியா போறாங்க. ஐ மகா, நான் இனிமே உன் கூட தான் இருக்க போறேன், உன் கூட விளையாட போறேன், ஜாலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க அழகி பாப்பா உள்ள போக, கூடவே இங்க சூர்யா வந்துட்டு அழகி பண்ற ஒவ்வொரு சுட்டித்தனத்தையும் சேட்டத்தனத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாலும், அவங்களுக்கும் தனக்கும் ஒரு குழந்தை, தனக்குன்னு ஒரு குழந்தை வரும்பொழுது எப்படி இருக்குன்ற மாதிரி அந்த கனவுல வந்துட்டு அவங்க மிதக்கவும் ஆரம்பிக்கிறாங்க.